கட்சிகளின் வார் ரூம் பற்றி தெரியுமா? அங்கு என்ன நடக்கும் என எமது செய்தியாளர் பத்மநாபன் எழுப்பிய கேள்விகளுக்கு ஸ்ரீபெரும்புதூர் பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா நேரடியாக கண்காணிக்க முடியாது. அதனால தான் 80 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. பொதுச் செயலாளர், மாநிலத்தில் நிர்வாகிகள் அந்த மாதிரி அமைச்சு எல்லாரையும் மாநில வாரியாக இது மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் அமைச்சிருக்காங்க. நிர்வாகிகள் அமைச்சு இப்போ தேர்தல் யூகங்கள், கட்சியை எப்படி முன்னெடுப்பது எல்லாத்தையும் பண்றதுக்கு தான் சார் வார் ரூம் இந்த மாதிரி அமைச்சிருக்கு. ரூலிங் கவர்மெண்ட் பார்ட்டியால அவங்க ஃபேஸ் பண்ற டீட்டெயிலை எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி அதை சால்வ் பண்றதுக்கு, ஸோ ஃபர்தரா பிரச்சாரத்துக்கு போற வழியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் அதை ஃபேஸ் பண்றதுக்கு, ஸோ மக்களிடையே நம்ம எப்படி கொலாபரேட் அவங்களுடைய விஷயத்தெல்லாம் எப்படி கன்வே பண்றது, ஸோ இதை பத்தி எல்லாத்தையுமே உடனே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ற, இவங்க அவங்களுக்கு அப்டேட் பண்றதும், நிர்வாகிகள் களத்துல இருந்து இவங்களுக்கு அப்டேட் பண்றதும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்றதுக்காக அவங்களுக்கு அதை யூஸ் ஆகும் வார் ரூமே. ஸோ அதனால கட்சியும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும். இந்த வார் ரூம்ன்றது எதுக்காகனா டிசிஷன் மேக்கிங் ரூம் ஆகவும், அது இல்லாமல் சுச்சுவேஷன்ஷிப் ரூம் ஆகவும் இது பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இது ரொம்ப பயன்படும். தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக 80 பேர் கொண்ட வார் ரூம் அமைத்துள்ளது. இதன் மூலம் விஜய் நிர்வாகிகளை தினமும் நேரடியாக கண்காணித்து வருகிறார். கட்சிகளின் வார் ரூம் பற்றி தெரியுமா, அங்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் கூறியதை பார்த்தோம்.